ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே, டைம் 1 o'clock. நாங்கள் வெளியில் கிளம்பியிருக்கோம். மிலன், நம்ம எங்கே போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹோட்டலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு போகிறோமா? லஞ்சுக்கு. என்ன ஹோட்டலுக்கு போகிறோம்? ஹோட்டலுக்கு. என்ன ஹோட்டலுக்கு போகிறோம்? ஹோட்டல் தான் லஞ்சே போகிறோம். ஹோட்டல் தான் லஞ்சு போகிறோம். என்ன ஹோட்டல் பேர் என்ன? டாடி கிட்ட கேளுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் லஞ்சுக்கு பாண்டா எக்ஸ்பிரஸ் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீக்கெண்ட் நாங்கள் எங்கேயும் போகலாங்க. இன்றைக்கி சண்டேன்றதுனால நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பினோம். ஸோ போகிற வழியில் நாங்கள் அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துவிட்டோம். ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் டாப்பில் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு மெனுவில் என்ன இருக்குன்னா, ஒரு பவுல் இருக்கும், பிளேட் இருக்கும், அண்ட் பிக்கர் பிளேட் இருக்கும், அண்ட் அப்படைசர் இருக்கும். ஸோ இங்கே வந்து பவுலில் வந்து 1 என்ட்ரி அண்ட் 1 சைடு தான் இருக்கிறதுனால நான் பிளேட்டுக்கு போயிட்டோம். பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 1 சைடு அண்ட் 2 என்ட்ரிஸு. ஸோ நான் வந்து சைடுக்கு வந்து நான் வந்து ரைஸ் சொல்லிக்கிட்டேன். அண்ட் இங்கே வந்து கிரில் சிக்கன் வந்து கட் பண்ணி போடுறாங்க. அண்ட் தென் ஹனி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பையனுக்கு வந்து கிட்ஸ் மீல் ஆர்டர் பண்ணிட்டோம். கிட்ஸ் மீலில் பார்த்தீங்கன்னா 1 என்ட்ரி சவுமீன், அதுக்கப்புறமா ஆரஞ்ச் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வித் வாட்டர் பாட்டில் ஒரு கிட்ஸ் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுதான் என்னோடய பிளேட்டுங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறமா வந்து கிரில் சிக்கன் அண்ட் ஹனி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஷ்ரிம்ப் அண்ட் ஸ்டீக் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, ப்ளஸ் ஃப்ரைட் ரைஸு. ஸோ ஷ்ரிம்ப்புக்கும் ஸ்டீக்குக்கும் $2 ஈச் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு அவள் தாங்க பில் வந்து $37 ஆச்சு. ஃபுட் எல்லாமே டேஸ்ட் நல்லா தாங்க இருந்துச்சு, நல்லா ஆத்தென்டிக் சைனீஸாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ பக்கத்துலேயே வந்து எங்களுக்கு ராஸ் ட்ரெஸ் ஃபார் லெஸ்ன்னு ஒரு ஸ்டோர் இருந்துச்சு. ஸோ அது சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா சர்ச் வந்து 4:30 தான். ஸோ மீன்வைல் நாங்கள் அங்கே சும்மா போயிட்டு பார்க்கலான்னு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும்னு நினச்சி போனோம். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, ஷூஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்லிப்பர்ஸு. அண்ட் தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூஸ் வந்து $13 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்லிப்பர்ஸ் பார்த்தோம், இது வந்து $19 சொன்னாங்க. நாங்கள் எதுவுமே வாங்குகிற பிளான்லலாம் போகல, சும்மா விண்டோ ஷாப்பிங்காக தான் போயிருந்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ஸு, மைக்கேல் கார்ஸ் பேக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சின்ன பேக்கில் $25 சொன்னாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சுங்க. ஸோ அது ஃபுல் ஃப்ராக்ஸ் அண்ட் தென் டிஷர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் நிறைய நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸு. அதுக்கப்புறமா அதை தவிர வந்து கேண்டில்ஸு, ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, ஸோ எல்லா ஐட்டம்ஸுமே இருந்துச்சு. அண்ட் தென் சம் ஃபுட் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆர்கனைசர்ஸு, ஸோ அந்த மாதிரி மல்டி ரேக் ஆர்கனைசர்ஸ் $50 போட்டிருந்தாங்க. அந்த பாப்கார்ன் டேபிள், ஸோ இதெல்லாம் சென்டட் கேண்டில்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஆர்கனைஸ் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே $59 போட்டிருந்தாங்க. இந்த பாட் நல்லா இருந்துச்சு. ஸோ அது $9 இதை போட்டிருந்தாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ரக்ஸு அண்ட் தென் வந்து கம்ஃபர்டர்ஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ். ஸோ இதெல்லாம் ஜென்ஸ் செக்ஷன், ஜென்ஸ் டிஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸு, ஷார்ட்ஸு, எல்லாமே ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ஃபுட்டு இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஃபுட் செக்ஷன். இது வந்து கிச்சன் ஐட்டம் செக்ஷனு. ஸோ இந்த ஃப்ளாஸ்க்குங்க அண்ட் தென் ஸ்பூன், கட்லரி செட்ஸு, அண்ட் தென் கிச்சன் வெசல்ஸு. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, கிச்சன் வெசல்ஸு. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் தென் இதெல்லாம் டாய்ஸு, வெரைட்டி ஆஃப் டாய்ஸும் இருந்துச்சு. ஸோ டாய்ஸ் எல்லாமே பார்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன் இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸு, கிட்ஸ் ஸ்லிப்பர்ஸு, ஸோ எல்லாமே வந்து இருந்துச்சுங்க. ஸோ A to Z எல்லாமே இந்த ஸ்டோரில் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஸ்டோர் கண்டிப்பாக வரலாம். முடிச்சுட்டு நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு மாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன க்ராசரி ஷாப்பிங் போயிட்டோம். லேட்டாக இருந்தாலும் நாங்கள் டின்னர் டைம் ஆனாலும் டின்னருக்கு வந்துவிட்டோம். ஸோ வாட்டர் பார்க்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இது தாங்க ஆம்பியன்ஸு. ஸோ ஆம்பியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ போயிட்டு நாங்கள் வந்து பர்கர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிட்ஸ் மீல் ஒன்று, அதுக்கப்புறமா சிக்கன் கிரில் சிக்கன் பர்கர் அண்ட் காம்போ வாங்கியிருந்தோம். அண்ட் ட்ரிங்க்ஸ் இருந்துச்சுங்க. ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் பிளேஸுக்கு போயிட்டோம். உள்ள கை வச்சு நான் வந்து மூடி பண்ணேன். நாங்கள் ஆர்டர் பண்ண பர்கர்ஸ்லாம் வந்துச்சுங்க. எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் என் பையனோட பேட்டியை பார்த்தோன்னா கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. எனக்கு சிக்கன் மாதிரி தெரியல. கூப்பிட்டு கேட்டால் பீஃப்னு சொல்லிட்டாங்கங்க. அதுக்கப்புறமா வந்து கூப்பிட்டு நாங்கள் பீஃப் சாப்பிட மாட்டோம், மாற்றி கொடுங்கன்னு சொன்னேன். எடுத்துகிட்டு போயிட்டு அப்பாலஜி பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு கொடுத்தாங்க. பர்கர் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க, ஜூஸியாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டவங்க. எங்களோட வீக்கெண்ட் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.